கமாடிட்டி மார்க்கெட் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஈக்விட்டி மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. டைம் வந்து 9:14 ஆகுது. 9:15க்கு ஓப்பன் ஆக போகுது ஈக்விட்டி மார்க்கெட்டு. யூஎஸ் மார்க்கெட் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதில் கோல்ட் சில்வர் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு எந்தளவுக்கு ப்ராஃபிட் காட்டுறது மட்டும் பாருங்கள். ஸோ 9:15 ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆனதுமே நம்ம ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓப்பன் ஆனதுமே 20,000க்கு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு நம்மளுக்கு இப்போது. ஸோ நம்ம பார்ஷியலாக புக் பண்ணிடலாம் ப்ராஃபிட்டு. புக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் அடித்தோடனே மறுபடியும் வாங்கிக்கலாம். ஸோ இது கோல்டில் வந்து நான் பார்ஷியலாக புக் பண்ணுறேன், ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். 1500 குவான்டிட்டி போட்டு இந்த ப்ராஃபிட்டுக்கு புக் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி சில்வர்லேயும் பார்ஷியல் புக் பண்ணலான்ருக்கிறேன். பாருங்கள் ஆர்டர்ஸில் தெரியும் உங்களுக்கு. நம்ம ஆர்டர்ஸில் கோல்டு பீஸ் வந்து 1500 குவான்டிட்டி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ சில்வர் பீஸ்லையும் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் இப்போது. சில்வர் பீஸில் ஒரு 150 குவான்டிட்டி வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணால் மிச்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சில்வர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். சடனாக ஃபுல்லாகவும் டவுன் ஆகும். ஸோ சில்வரில் எப்பவுமே கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். மார்க்கெட்டில் எப்போவுமே பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக